நீ நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். தேவனை ஆராதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிப்போம். இதுவரைக்கும் நம்மை வழி நடத்தி வந்தவர். எத்தனையோ ஆபத்துகள் இருந்தோம், எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தோம், உன்னை கைவிடாமல் அவர் நடத்தி வந்தார். உன்னை இதுவரைக்கும் அவரோடு நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி இருதயத்தோடு அவரை ஆராதிப்போமா? நீ நல்லவரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவையா, நன்றி உமக்கே துதிக்கிறோம். சொல்லுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாற்றி வைத்தீர். சொல்லுமா? இயேசுவை பார்த்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாற்றி வைத்தீர். மறுபடியுமாக நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாற்றி வைத்தீர். உண்மையாக இயேசுவை பார்த்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாற்றி வைத்தீர். அப்பா பிதாவே, எங்கெல்லாம்
சொல்கிறார், உன் கரம் பற்றி உன் கரத்தை பிடித்து நான் உன்னை நடத்துகிறேன், உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் என்று சொல்லுகிறார். கலங்காதே கலங்கின போதெல்லாம், அழுத போதெல்லாம் ஆண்டவர் உன்னோடு இருக்கு. ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து நடத்த நல்லவராக இருக்கிறார். என்னால முடியலப்பா, என்னால நடக்க முடியல, என்னால எதுவும் செய்ய முடியல, நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் என்ன செய்வது என்று தெரியல, நான் எங்க போவது என்று தெரியல. இந்த சாயங்கால வேளையில இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரோட வார்த்தை இப்படியாக சொல்ல, ஒருபொழுதும் கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன், நான் உன் கரத்தை பிடிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் கைவிடலாம், சொந்தங்களும் உன்னுடைய கூட இருக்கிறவர்கள், உன்னோட குடும்பங்கள், உன்னோட பிள்ளைகள், தாய் தகப்பனர்கள், எல்லாரும் நீ நேசித்த எல்லாரும் கைவிடலாம். நான் ஆண்டவர் சொல்கிறேன், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நான் உன்னோட இருக்கிறேன். நீ அழுத போதெல்லாம் நான் உன்னோட தான் இருக்கிறேன். நீ கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் நான் உன்னோட தான் இருக்கிறேன். நான் உன்னை வழி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா கரம் பற்றி நடத்துகிறேன். எங்கள் கரம் பற்றி நடத்துபவரே, அப்பா நீர் நல்லவரே. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. மலைகள் விலகினாலும், பர்வதம் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும், பர்வதம் பெயர்ந்தாலும், உந்தன்
எது வந்தாலும் எது நடந்தாலும் அன்றைய எத்தனை தடைகள் வந்தாலும் எங்கள் முழு இதயத்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். எத்தனை உபகரணங்களை நாங்கள் பார்த்தோம், எத்தனை கஷ்டத்தை நாங்கள் சந்தித்தாலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, எல்லா சூழ்நிலையிலும் வியாதி மத்தியில் உம்மை மாத்திரமே, கஷ்டத்திலும் ஆராதிப்பே, தனிமையிலும் உம்மை மாத்திரமே. எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரத்திலும் நாங்கள் பலவீனமாக இருந்தால், நாங்கள் வியாதியோடு இருந்தால், எல்லாமே முடிந்தது என்று நினைத்தால், ஒரு வேலை விட்டு உங்களை தூரத்தில் நாங்கள் போயிருந்தால், அப்பா எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீர்கள், எங்கள் மீது அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறீர்கள், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், அதிகமாக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவேளை நீ ஆண்டவர் விட்டு சில காரணத்தினால், சில சூழ்நிலைகளால் நீ ஆராதனையை விட்டு சபையை விட்டு தூரம் போயிருப்பேன் என்றால், ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். அவர் இன்னமும் உன்னை நேசிக்கிறார்.
நீங்க மறுபடியும் தேவனுடைய மகிமைக்குள்ளாக வர வேண்டும். நீங்கள் மறுபடியும் தேவன் பாதத்திற்கு வர வேண்டும். அவர் விரும்புகிறார். அவர் உனக்காக காத்திருக்கிறார். Today I just want to tell you, turn back to God. மறுபடியும் தேவனுடைய பக்கமாக திரும்புங்கள். மறுபடியும் அவருடைய பிரசன்னத்தின் பக்கமாக திரும்புங்கள். மறுபடியும் அவருடைய பாதத்துக்கு திரும்புங்கள். காரணம் எவ்வளவு பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், சோகங்கள், வியாதிகள், பலவீனங்கள் வந்தாலும் அவருடைய பிரசன்னம் நம்மை தேற்றும். அவருடைய அன்பு நம்மளை தேற்றும். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மளை கைவிடலாம். ஆனா ஒருவர் இருக்கிறார், உன்னை கைவிடாமல் கடைசி பரியந்தம் உன்னை நடத்த. அவர்தான் இயேசு கிறிஸ்து. உன்னை அவர் அதிகமாக நேசிக்கிறார். நீ பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவராக இருக்கிற, நீ ஒருபோதும் எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்கிற. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை போல ஒருவரும் இல்லை. நீ மகிமையானவர். எல்லா துதிகளும் மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சரி, நம்ம என்னோட கூட சேர்ந்து லூக்கா 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இன்னைக்கு நம்ம 10வது வசனத்தை வரைக்கும் பார்க்க போகிறோம். ஆவியானவரின் உள்ளத்தில் ஏவின ஒரு வார்த்தைகளை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அநேக பேர் இந்த லாக்டவுன் டைம்ல நம்ம பார்க்கும் பொழுது முதல் போன வருஷத்துல லாக்டவுன் பண்ணி இருக்கும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் கடவுளுக்கு உண்டான பயங்கள் வந்தது. கடவுள் இருக்கிற அந்த பயங்கள், அந்த பயபக்தி அவர்களுக்குள்ளாக மறுபடியும் வந்தது. லாக்டவுன் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சோன்னு குடும்பமாக ஜெபிக்கிறது, தனிப்பட்ட ஜெபத்தை கூட்டினார்கள், தேவனை ஆராதித்தார்கள், உண்மையோடு ஆன்லைன் சர்வீஸை கேட்டாங்க, மிஸ் பண்ணாம கேட்டாங்க. எல்லா வார்த்தைகளும் எல்லா பிரசங்களும் கேட்டு ஜனங்கள் அந்த முதல் லாக்டவுன்ல தேவனோடு சேர பிரயாசப்பட்டார்கள், தேவனோடு இணைய பிரயாசப்பட்டார்கள், தேவனுடைய பிரசனத்தில் அதிகமாக அமர்ந்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை நம்ம அதை பார்க்கும் பொழுது எல்லாவற்றும் இருந்து குறைவாக காணப்படுகிறது. ஏனென்றால் முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது அதுல சில அனுபவங்கள் நம்ம பெற்றுக்கொண்டோம். எப்படி லாக்டவுன் இருக்கும்னு தெரியாது, அதை பார்த்தோம். லாக்டவுன் அப்படிதான் இருக்கும். தேவன் வழி நடக்கிறார். நம்ம யாரையும் மகிமைப்படுத்தக் கூடாது. நம்ம குடும்பத்தை தேவன் தான் வழி நடத்தணும். அல்லேலூயா. இதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த லாக்டவுன்ல இருக்கும் பொழுது, இந்த வியாதிகள் எல்லாம் வரும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்தது. கடவுளுக்கு உண்டான பயமும் தேவ பக்திகளும் வந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தின் வாழ்க்கையிலிருந்து குறைகிறது. தேவன் பக்கமாக திரும்பின மனுஷர்கள், தேவன் பக்கமாக திரும்பின பிள்ளைகள் மறுபடியும் தேவனை விட்டு தூரமாக போகிறார்கள். அவர்கள் மறுபடியும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மறுபடியும் விலகுகிறார்கள். சபைகளிலிருந்து, ஐக்கியத்திலிருந்து, ஊழியக்காரோடு இருந்து, மூப்பர்களோடு இருந்து, யூத் லீடரோடு இருந்து, விசுவாசிகளோடு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் விலகி, அவர்கள் சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து மறுபடியும் தேவன் பக்கமாக திரும்பினவர்கள் மறுபடியும் இக்கட்டான
பார்த்து தேவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காரியத்தை தான் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொன்னாங்களா? நான் விசுவாசிக்கிறேன், மெய்யாகவே இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் பக்கமாக மறுபடியும் திரும்ப தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் எதை விரும்புகிறார்? காலகட்டத்தில் நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், இதெல்லாம் நல்லது. ஆனால் உன் இருதயம் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதை நான் ஆண்டவரின் காலகட்டத்தில் விரும்புகிறார். சபைகளுக்குள்ளாக அதை நான் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்ப்போம்னா, ஒரு மனிதன் ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகிறான்? ஏன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகிறான்? இரண்டாவது நம்ம பார்த்தோம்னா, ஏன் ஒரு மனிதன் தேவனை தேடுவதை அவன் நிறுத்துகிறான்? தேவனை தேடுகிறதை அவன் நிறுத்துகிறான். மூணாவது, தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறான். அடுத்தது, தேவனோடு இருந்த அந்த உறவுல, அந்த ஐக்கியத்துல ஒரு அந்த என்ன சொல்றோம், ஒரு கேப் விழுகிறது, ஒரு இடைவேளை விழுகிறது. ஏன் அந்த இடைவேளை விழுகிறது? ஆவியானவரோடு இருந்த ஆரம்பத்தில் அந்த உறவுல இப்பொழுது இருக்க முடியல. அந்த உறவுல உறவாட முடியல. ஆவியானவர் பேசுறதை கேட்க முடியல. ஆவியானவர் நடத்துறதை உணர முடியல. ஏன்? அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள மனிதன் கடந்து போகிறான். இப்படி நம்ம பார்த்தோம் என்றால், சில நேரத்தில் மனிதர்கள் தேவனை விட்டு விலகுவதற்கு உண்டான காரணங்கள் அவர்கள் பிரச்சனைகள், அவர்கள் சூழ்நிலைகள், அவர்கள் குடும்பங்கள், அவர்கள் வேலை இடத்துல நண்பர்களால, அவர்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்னால் சில நேரத்தில் தேவனை விட்டு விலகுகிற, தேவனை விட்டு தூரம் போகுகிற அந்த தருணம் நடக்குகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எது தேவனுடைய பிரசன்னத்திலிருந்தும் தேவனுடைய உறவிலிருந்தும் நம்மளை பிரிக்கிறது? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். இன்றைக்கு தேவனுடைய மகிமையை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனை தேடுறதை விட்டுட்டு, தேவனை விசுவாசிக்கிறதை விட்டுட்டு, தேவனை நம்புறதை விட்டுட்டு ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள், சில காரணத்தினால், உன் பிரச்சனையினால், உன் சூழ்நிலைகளால், உன் குடும்பத்தினால், உன் வேலை இடத்தினால், உன்னுடைய நண்பர்களால, இல்ல உன்னை சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலைகளால நீ ஆண்டவரை விட்டு விலகி இருப்ப என்றால், இந்த மாலை வேளையில, இந்த ஒன்று சர்வீஸ்ல ஆவியானவர் உன்னோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தேடுகிறார். ஆமென் சொன்னா, ஆண்டவர் விருப்பம் என்ன தெரியுங்களா? என் மகன் என்னிடத்தில் மறுபடியும் வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் நீ அவரை விட்டு தூரம் போகிறதை அவர் விரும்ப மாட்டார். எப்பொழுது என் மகன் மறுபடியும் என்னிடத்தில் வருவான் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற சபையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தூரம் போன நாட்கள் போதும் அந்த இடத்தில் நின்று மறுபடியும் தேவனுடைய பக்கமாக திரும்புங்கள். காரணம், நீ எந்த இடத்துல போனியோ, நீ எந்த இடத்துல ஆண்டவரை விட்டியோ, அதே இடத்துல ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே இடத்துல ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். எந்த இடத்துல விசுவாசத்தை இழந்தையோ, எந்த இடத்துல நம்பிக்கையை இழந்தீங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் விசுவாசத்தோட நம்பிக்கையோட உனக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, நம்ம வாசிக்க கேட்போமாக. லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகாயோ என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். இந்த அதிகாரத்தை நான் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் படித்திருப்பீர்கள், நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க, நிறைய மூத்த ஊழியக்காரர்கள் இதை பத்தி பேசி இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு விசுவாசத்தோடு இருங்க, இதை கொண்டு ஆண்டவர் என்ன பேச போகிறார், இதன் மூலமாக ஆண்டவரின் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகிறார் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது
நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. சரி, இயேசு இந்த சகேயு ஒரு ஐஸ்வர்யவானும், இந்த சகேயுவானவன் ஐஸ்வர்யவான் உள்ளவனமாக இருந்தான். இவன் இயேசு எப்படியாப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சகேயு 3வது வசனத்துல பார்க்கிறோம், இயேசு எப்படியாப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படியாக இந்த மனுஷனை தெரிவா செய்யறான், வகை தேடுகிறான். அல்லேலூயா. வகை தேடுகிறான் என்றால் அவன் இந்த இயேசு எப்படி இருப்பாரு, இந்த இயேசு யாரு, இவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வழிகளை எல்லாத்தையும் அவன் தேடுகிறான். எந்த வழிகளில போனா நான் இயேசுவை பார்க்க முடியும், நான் என்ன செஞ்சா நான் இந்த இயேசுவை பார்க்க முடியும். அப்ப இந்த மனிதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, இந்த இயேசுவை நான் எப்படியாச்சும் பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப சகேயுவின் இருதயத்தில் இவ்வளவு ஆழமாக நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப சகேயு இதுக்கு முன்பதாக இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு செஞ்ச அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் சாட்சியாக சகேயு அவன் அந்த சாட்சிகளை கேட்டிருக்க வேண்டும். அதனாலதான் அவன் உள்ளத்தில் இருதயத்தில் ஆழமாக பதிந்தது, இந்த இயேசு எப்படியாப்பட்டவராக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு சில பேருக்கு இயேசுவை தெரியும். எப்படியா தெரியும் தெரியுங்களா, இயேசு என்னை ஆசீர்வதிப்பார், இயேசு எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுவை எப்படியா தெரியும் தெரியுங்களா, இயேசுவை அவரு காசு இல்லைன்னா காசு கொடுப்பாரு, அப்படியாதான் மட்டும்தான் தெரியும். அப்படி இல்லைங்க, உன் வாழ்க்கையில நிம்மதி சமாதானம் சந்தோஷம் இல்லாம இருந்தீங்கன்னா அதைதான் உன் வாழ்க்கையில முதல் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. காசு பணம் எவ்வளவு வேணாலும் நீ வச்சிருக்கலாம், ஆனா உனக்குள்ள இயேசு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அல்லேலூயா. சரி, அதை படிங்க. இயேசு எப்படியாப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால், பாருங்க, அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி. சரி, நம்ம முதலாவது பார்த்தோம், சகேயு ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான். இந்த சகேயு என்ன பண்ணினான் என்றால், இயேசு எப்படியாப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான். அது மட்டும் இல்ல, கீழ வசனம் சொல்லுது, அவன் ஒரு குள்ளனாக இருந்தான். எப்படி இருந்தா, ஒரு குள்ளனாக இருந்தான், கட்ட மனுஷனாக இருந்தான். நம்ம பார்த்திருக்கோம் வெளியெல்லாம். அவன் கட்டையா இருந்துட்டு இந்த இயேசு எப்படியாப்பட்டவர் என்று வகை தேடினான், அவரை பார்க்கும்படியான. ஆனா இவனுக்குள்ளாக, இவன் வாழ்க்கைக்குள்ளாக இவனுக்குள்ளாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன தெரியுங்களா, இவன் வளர்ப்புல இவன் ஒரு குள்ளமாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான், குள்ளமாக இருக்கிறான். அப்ப சகேயுவின் வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்ன தெரியுங்களா, இயேசுவை பார்க்க முடியாத அளவுக்கு இயேசு வரான்னு தெரிஞ்சு இயேசுவை பார்க்கிறதுக்கு வகை தேடுகிறான். ஏன் தெரியுங்களா, அவன் ஒரு வேற பாதை தேடுகிறான். ஏன்னா இவன் மற்றவர்கள் மாதிரி இப்படி நின்று இயேசுவை பார்க்க முடியாது, இப்படி போனோட இயேசுவை பார்க்க முடியாது. இவன் குள்ளனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான், குள்ளனாக இருக்கிறான். அப்ப 4வது வசனத்தை பாருங்க, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. அப்ப இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி இவன் இயேசு போற வழிகளில், எங்க போற வழியில, இயேசு போற வழிகளில் அவன் முன்பதாக ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மனிதனை பார்க்கும் பொழுது இவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தது, இவன் குள்ளமாக இருக்கிறான். ஆனால் இவன் முடிவு எடுத்தது என்ன தெரியுங்களா, எது வந்தாலும் சரி, இன்னைக்கு நான் இயேசுவை பார்த்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை சுத்தி நிறைய பேரு, நிறைய திரளான ஜனங்கள் இயேசுவை சுத்தி இருந்தாங்க. ஆனா இவனோட இருதயத்தில் இருந்த ஆழமான ஒரு சிந்தனை என்ன தெரியுங்களா, ஒரு 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 வாஞ்சை என்ன தெரியுங்களா, இந்த இயேசு எப்படியாப்பட்டவர் நான் பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இயேசுவை இவன் பார்க்கணும்னு இவன் உள்ளத்துல வாஞ்ச, ஆனா
ஆனா இவன் பார்க்க கூடாத படிக்கு தடைகள் இருந்தது. இவன் குள்ளமாக இருக்கிறான். இவன் பார்க்க போகும்பொழுது ஜனக்கூட்டங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால இவன் இயேசுவை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவன் நிச்சயமாக முயற்சி எடுத்திருப்பான், எப்படியாச்சும் இயேசுவை பார்க்கணும், எப்படியாச்சும் பார்க்கணும்னு. ஆனால் பார்க்க கூடாத படிக்கு இவனுக்குள்ள இந்த குறைவுனால என்ன தெரியுமாச்சு, இவன் இயேசுவை தேடி பார்க்கிறதுக்கு வேறு வழியை இவன் தேர்ந்தெடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவை வாஞ்சிக்கிறோம், இயேசுதான் கடவுள்னு சொல்றோம். ஆனா எத்தனை பேர் உண்மையாகவே இயேசுவை ருசி பார்த்திருக்கிறோம்? அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் தெரியுமானவர்களே. இயேசு நல்லவர், அற்புத நிறைந்தவர், அதிசயம் செய்கிறவர் வாயில சொன்னா பத்தாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ருசித்து அனுபவித்து சொல்றதுதான் மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இந்த மனிதன் மறுபடியும் நான் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அவன் வகை தேடுகிறான், அவன் தேடுகிறான், வேற பாதைகளை பார்க்கிறான். ஏன் தெரியுங்களா? எப்படியாச்சும் இந்த இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நிறைய எஃபர்ட்களை போட்டு, அப்படின்னா எஃபர்ட் என்ன சொல்லுவாங்க, முயற்சிகளை போட்டு இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை சந்திக்கணும், இயேசு அவர் எப்படி இருப்பாரு, அவர் என்ன செய்வாரு, அவர் எப்படி பேசுவாரு, அவர் எப்படி நடப்பார் என்று சொல்லி இயேசுவை பார்க்க இவன் வேறு பாதைகளை தேடி முயற்சி எடுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அவன் அதை கண்டுக்கவே இல்லை. அல்லேலூயா. இயேசு போய் கொண்டிருக்கிறாரு, சகேவு இயேசுவை பார்க்கணும்னு வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது, நம்ம படிச்சோம். ஆனா திரளான ஜனக்கூட்டங்கள் இருந்தது, இயேசுவை பார்க்க முடியல. சகேவுக்கு தெரியும், ஆனா சகேவு அந்த இடத்துல முடிவெடுக்கல, நம்ம குள்ளமாக இருக்கிறோம், நம்மலாம் எங்க போய் இயேசுவை பார்க்க முடியும், அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லி சகேவு அந்த இடத்துல விட்டு கொடுக்கல. அவனுக்குள்ள இருந்த குறைவை அவன் மறந்து விட்டு தேவனை தேடுகிறான். அல்லேலூயா. எத்தனை கூட்டங்கள் இருந்தாலும் சகேவு அந்த கூட்டத்தை பார்க்கல, அந்த திரளான ஜனங்களை பார்க்கல. இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க மத்தியில நான் எப்படி உள்ளுக்கு போவேன், இவங்க மத்தியில எப்படி நான் இயேசுவை சந்திப்பேன், இயேசுவை சந்தித்தாலும் இயேசு கூட பேச முடியுமான்னு அவன் இதெல்லாம் யோசிக்கல. அவனுக்குள்ள இருந்தது என்ன தெரியுங்களா, நான் இயேசுவை பார்த்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நிறைய முயற்சி எடுக்கிறான். அங்க இருக்கிற ஜனங்களை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை, அவனுக்குள்ளாக இருந்த குறைவுகள் அவன் கவலைப்படவே இல்லை. அவனுக்கு ஒரே ஆசை தெரியுங்களா, இந்த இயேசுவை நான் பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில நம்ம முயற்சி எடுக்கிறோம், இயேசுவை நான் பார்க்கணும், இயேசு என் கூட இருக்கிறத நான் உணரணும், இயேசு என்னோட பேசுறத நான் கேட்கணும், இயேசு என்ன வழி நடத்துறதை நான் உணரணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம், எத்தனை பேர் அதற்காக முயற்சி எடுக்கிறோம், எத்தனை பேர் இயேசுவை அனுதினமும் தேடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பேர் இயேசுவை எப்ப தெரியுமா தேடுவாங்க, கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, வீட்டுல காசு இல்லைன்னா எதுவுமே வழி நடத்த ஒரு வழி இருக்காது. அப்பதான் தெய்வம் நீரே என்னோடு இருக்கின்றீரே அப்படின்னு பாடலை பாடி குடும்பமாக இருப்பார். அப்படி இல்லைங்க இயேசுவை தேடுறது. உனக்குள்ள குறைவு இருந்தாலும் குறைவு இல்லைனாலும், பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும், எல்லா சூழ்நிலைகளும் இரவும் பகலும் நீ இயேசுவை தேடிப்பார். எல்லா நேரத்திலும் உன்னை மேன்மையாக அவர் வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த இயேசுவை தேடும் பொழுது இந்த சகேவு அவனுக்குள்ள இருந்த பலவீனங்களை பார்க்கல, ஜனங்க என்ன சொல்வாங்கன்னு பார்க்கல, அந்த சூழ்நிலைகளை அவன் யோசிக்கவில்லை. அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் தெரியுங்களா, இயேசு மாத்திரம். அல்லேலூயா. அவனுக்கு தேவையாக இருந்தது அந்த நேரத்தில் என்ன தெரியுங்களா, இயேசு மட்டும்தான். இந்த மனிதன் நிறைய முயற்சிகளை போட்டதை இயேசு கண்டார். இயேசுக்கு தெரியுங்க, இப்படி ஒரு மனுஷன் இந்த கூட்டத்துல என்ன பார்க்கணும்னு வகையை தேடுகிறான், அவனுக்குள்ளாக அந்த பிரச்சனை இருக்குன்னு இயேசு அறிந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு அந்த இடத்தின் வழியாக நடந்து போகும் பொழுது நல்லா பாருங்க, வசனம் சொல்லிச்சு அவன் குள்ளனாக இருக்கிறான், மரத்திலே ஏறினான். இன்னைக்கு நம்ம போய் நல்லா வளர்ந்து இருக்கிறோம், ஆனா நம்ம போய் மரத்துல ஏறதுக்கே கஷ்டம். மரத்துல ஏற முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல மரத்துல ஏற முடியாது, வலி விழுந்துரும்.
ஆனா உள்ளனா இருந்தா அவன் அந்த மரத்தில் ஏறினான். யோசித்து பாருங்க, அவனுக்குள்ள இருந்த பலவீனத்தை அவன் கருதவே இல்லை. ஆனா அந்த பலவீனத்திலையும் அவன் அந்த மரத்தில் ஏறி இந்த இயேசுவை நான் பார்க்கிறோம் என்று ஆசைப்பட்டான். அல்லேலூயா. இந்த இயேசுவை நானே பார்க்கணும் என்று சொல்லி அந்த மரத்துல ஏறினான். அவன் குள்ளனாக இருந்தான். அவன் கீவ் அப் பண்ணல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கீவ் அப் பண்றது சபையை, கீவ் அப் பண்றது தேவனை தேடுகிறது இல்ல, அடுத்தது கீவ் அப் பண்றது ஆராதனை இல்ல. இல்லங்க, நீ பிரச்சனையை கீவ் அப் பண்ணிட்டு இயேசுவை தேடு, உனக்கு எல்லாம் அவர் நிறைவாக செய்து வைப்பார். அல்லேலூயா. இயேசு சகைவு மரத்துல ஏறின பிறகு இயேசு அந்த வழியாக வந்து நின்று சகைவை பார்த்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 5வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. இந்த சகைவு அந்த நேரத்துல திரளான ஜனங்க இருக்காங்க, நான் போக முடியாது, நான் இயேசுவை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போயிருந்தானா, இல்ல கீவ் அப் பண்ணிட்டு அவன் விட்டு கொடுத்துட்டு அவன் போயிருந்தானா, இன்னைக்கு இயேசு அந்த இடத்துல நின்று சகைவை சந்தித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னை பார்க்கல, ஆண்டவர் என்னை சந்திக்கல, ஆண்டவர் என்னோட பேசல, ஆண்டவர் என்னை வழி நடத்தல, ஆண்டவர் என்னை வாழ வைக்கலன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா. இந்த சகைவை பாருங்க, அவன் விட்டு கொடுக்கல. அவனுக்குள்ளாக பிரச்சனை இருந்தது, அவனுக்குள்ளாக ஒரு அவமானமான ஒரு காரியம் இருந்தது. ஆனா அவன் அது கருதல. அவன் எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவை பார்க்கணும்னு முடிவு பண்ணான், இயேசுவை தேடினான், மரத்து மேலே ஏறி போனான். இயேசு வந்தார், அவனுடைய உள்ளத்தை அறிந்திருந்தார், அவனை பார்த்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனை மத்தியில, போராட்டத்தின் மத்தியில விட்டு கொடுக்காம தேவனோடு இருந்து, தேவன் பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனை துதித்து பாருங்க, ஆராதித்து பாருங்க, தேவனை உயர்த்தி பாருங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உன்னை சந்திக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, சகைவே நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்குறேன். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்குள்ள பலவீனம் இருந்துச்சு. அவன் இயேசுவை தேடணும், தேட 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 இயேசு அந்த இடத்தில் வந்து அவனை அண்ணாந்து பார்த்து அவன் இருதயத்தில் உள்ள விருப்பத்தையும் ஆசையும் வாஞ்சையும் இயேசு அறிந்தபடினால அவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் சகைவு போராடிக்கிட்டு இருக்கான், இயேசுவை நான் பார்த்திருக்கணும். இங்க ஓடி போய் அந்த கூட்டத்தின் மத்தியில் அந்த மரத்துல ஏறி இயேசுவை பார்க்கணும்னு அவன் போராடி ஏறி பார்த்த மனுஷனுக்கு இயேசுவை பார்த்துட்டான். கடைசியா இயேசு சொல்றாரு, என் மகனை நீ இறங்கி வாடி, நான் உன் வீட்டுல தங்குறேன். அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில அதெல்லாம் கருதாம ஒரு பக்கத்து வச்சுட்டு உன் வாழ்க்கையில முக்கியத்துவம் இல்லாததுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறத விட்டுட்டு முக்கியத்துவம் கொடுக்கிற இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவர் உயர்த்தி பாருங்க, அவர் முன்பதாக வைங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க மட்டும் போதுமான்னு சொல்லி பாருங்க. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு கண்ணீர் வரும்போது, ஒரு வேதனை வரும்போது ஆண்டவர் நோடு இருந்து சொல்லுவாரே, மகனே நான் பார்த்துக்கிறேன், நான் சந்திச்சுக்கிறேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம. அல்லேலூயா. இன்னைக்கு சகைவின் உள்ளத்தில் இருந்த வார்த்தை ஆண்டவர் அறிந்திருந்தபடி நான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இருதயத்தை நன்றாக அறிந்திருக்கிறார். சகைவு எவ்வளவு போராடி இருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலைகள் மத்தியில போராடி கொண்டிருந்தாலும், எந்த பிரச்சனையின் மத்தியில நீங்க போராடி கொண்டிருந்தாலும், நீங்க எந்த வியாதியின் மத்தியில போராடி கொண்டிருந்தாலும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில பேர் நீங்கள் வியாதியோடு இருந்தாலும் சரி, ஆண்டவரோட வார்த்தை, நீ எந்த வியாதியில போராடி கொண்டிருந்தாலும் சரி, அந்த
அந்த வியாதியின் மத்தியிலும் அந்த பலவீன மத்தியிலும் உண்மையாய் ஆண்டவர் விசுவாசித்து, உண்மையா ஆண்டவரை தேடி, உண்மையா ஆண்டவரை மகிமைப்படுத்தி, உண்மையா ஆண்டவரை துதித்து பாருங்க, எல்லா காரியங்களும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது நம்ம 6வது வசனத்தை பார்ப்போம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு கஷ்டப்பட்டு இயேசுவை தேடி ஒரு மரத்து மேல ஏறிட்டு உட்கார்ந்துட்டு இயேசு அந்த இடத்துல வந்து இயேசு அவனை பார்த்து, நீங்க அவன் வீட்டுல தங்கணும்னு சொல்லி குருகுருன்னு இறங்கி மரத்துல இருந்து வந்து சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய, அதை படித்து அதை ருசி பார்க்கும் பொழுது நம்ம அதை யோசிக்கும் போதுதான் சகேவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த இடத்துல நம்மள வச்சு பாருங்க, ஓடி ஈடி இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அந்த மரத்துல இருக்கும் பொழுதே இயேசு ஒரு ஓரமா நின்று இப்படி பார்த்துட்டு, ஒரு மரத்துல நின்று இப்படி பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு தெரியாது, இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசு சகேவு தெரியும்னு சொல்லி சகேவுக்கு தெரியாது. இயேசு நடந்து போயிட்டே இருக்காரு, சகேவு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவருதான் இயேசு, இவருதான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவரை தான் பார்க்கணும்னு பார்த்துட்டான். சகேவு பார்த்த பிறகு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இயேசு அந்த இடத்துல நின்று அவனை பார்த்து, நம்ம வீட்டுல தங்கணும், நீ இறங்கி வான்னு சொல்லுவார். நம்ம எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நீங்க தேடி பாருங்க, ஆண்டவரை விட்டு கொடுக்காம ஆண்டவரோட பிரசன்னத்துல சமூகத்துல நீங்க அவரை தேடி பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை அவர் செய்வார். உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பார்க்காத காரியங்களை அவர் செய்வார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு ஆங்கில சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம 8வது வசனத்தை பார்ப்போம். இப்ப சகேவு வீட்டுக்கு ஆண்டவர் போனார். இயேசு சகேவு வீட்டுக்கு போன கையோட ஒரு காரியங்கள் அங்க நடக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இதை நம்ம பார்ப்போம். 8வது வசனத்தை படி. சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் அஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அல்லேலூயா. இயேசு சகேவின் வீட்டுக்கு பிரவேசித்த பிறகு, அந்த வீட்டுக்கு அமர்ந்த பிறகு அங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா நடக்குது? சகேவுக்குள்ளாக மனம் திரும்புதல் உண்டாகுது. அல்லேலூயா. என்ன உண்டாகிறது? மனம் திரும்புதல் உண்டாகுது. இன்னைக்கு இயேசுவை தெரியும், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், நான் அவரை துதித்து கொண்டே இருக்கிறேன் 24 மணி நேரம். அது முக்கியம் இல்லைங்க. இயேசு ஒரு மனிதனை சந்தித்தா அவனுக்குள்ளாக மனம் திரும்புதல் அவசியம் உண்டாகும். அல்லேலூயா. சகேவு இயேசுவை தேடினான். இயேசு சகேவை பார்த்து, நான் உன் கூட வரேன், உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சகேவு இயேசுவை அழைத்து கொண்டு வந்தான். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்னா, சகேவு இயேசுவை பார்த்தால், இயேசு சகேவை பார்த்ததுனால வீட்டுக்கு போகும் பொழுது இயேசு சகேவை சந்தித்ததுனால சகேவின் வாழ்க்கையில மனம் திரும்புதல் உண்டாகிறது. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், உங்களை இயேசு உண்மையாகவே மெய்யாகவே சந்தித்திருந்தார், நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். ஒரு ஆமென். அல்லேலூயா. என்றைக்கு இயேசு உங்களை சந்திக்கிறாரோ, என்னைக்கு இயேசு உங்களோட ஒரு என்கவுண்டர் நடக்குதோ, உங்களுக்கு அவருக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குதோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களும் முற்றிலும் மாறப்படும். அல்லேலூயா. முற்றிலும் நீ வேற மனிதனாக காணப்படுவாய். என்றைக்கு ஆண்டவர் உன்னை சந்திக்கிறாரோ, என்னைக்கு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறதோ, என்னைக்கு தேவனுடைய பிரசன்னம் உன்னை சந்திக்கிறதோ, அன்னைக்கு நீ முற்றிலும் வேறு மனிதனாக காணப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா.
உன் வாழ்க்கை நீ வாழ்ந்ததை போல அல்ல. என்னைக்கு இயேசு வாழ்க்கையை சந்திக்கிறாரோ அன்னைக்கு முற்றிலும் வாழ்க்கை மாறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோட மொத்த வாழ்க்கையும் சில பேர் சொல்லுவாங்க, என்ன பண்றது பிரதர், என்ன பண்றது சிஸ்டர், என்ன பண்றது பாஸ்டர், எல்லாம் என் தலையெழுத்து. என் அன்பான சகோதரன் சகோதரி சபை, என்னைக்கு ஆண்டவர் உன்னை சந்திக்கிறாரோ, நிறைய பேர் தலையெழுத்துங்கிறாங்க, அந்த தலையெழுத்தை அவர் மாற்றுவார். உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தை, உன் எதிர்காலத்தை நீ கடந்து வந்ததை கூட அவர் மாற்ற முடியும். ஆனா சகேவு செஞ்சது என்ன தெரியுங்களா? அவன் இருதயத்தில் இருந்த ஆசை என்ன தெரியுங்களா? இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று தேடினான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இயேசுவை தேடுகிறோம்? இன்றைக்கு வேலை முக்கியம், இன்னைக்கு மற்ற காரியங்கள் முக்கியம். இயேசுக்கு செலுத்த நேரம் இல்லை, தேவனுடைய பிரச்சனைக்கு அமர்ந்திருக்க நேரம் இல்லை. ஆன்லைன் சர்வீஸ் நடக்கிறது, ஆன்லைன் ஜெப கூட்டம் நடத்துறாங்க. அந்த சபைகளில் கஷ்டப்பட்டு ஊழியக்காரர்கள் அந்த காரியத்தை செய்து அவர்கள் எல்லாருக்கும் அதை என்ன சொல்லுவாங்க, பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஆனா எத்தனை பேர் உண்மைத்துவத்தோட அதை பார்க்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் இதை பார்க்கிறார்னு சொல்லி பயபக்தியோட அந்த சர்வீஸ்ல கலந்து கொள்கிறோம்? ஆனா வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நான் இயேசுவோட பிள்ளை, நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை துதிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் பைபிளை தேடி நான் சர்ச்சுக்கு போறேன். உன் வாழ்க்கை மாறாது. நீ என்னைக்கு இயேசுவை தேடுறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில இயேசு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான். இந்த சகேவு இயேசுவை தேடினான். அவன் வாழ்க்கையில பிரச்சனை இருந்ததுங்க, அவன் வாழ்க்கையில போராட்டம் இருந்தது. திரளான ஜனங்கள் அவ்வளவு பேர் இயேசுவை பின்னாடி போறாங்க, இயேசுவை சுற்றி இருக்காங்க, இயேசுவை பார்க்க முடியாது. இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் ஒதுக்கி அவன் இயேசுவை தேடினான். இயேசு அவனை சந்தித்ததனால அவன் வாழ்க்கை முற்றிலும் மாறப்பட்டது. இயேசுவோட ஒரு சந்திப்பு உன் வாழ்க்கை மாறும். இயேசுவோட ஒரு சந்திப்பு உன் குடும்பம் மாறும். இயேசுவோட ஒரு சந்திப்பு உன் எதிர்காலம் மாறும். ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் இயேசுவை தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை தேடுகிறதை விட்டுட்டு வேற எதையும் தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்கிறது கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு வியாதியை பார்த்து பயந்தாங்க, இப்ப வியாதியை பார்த்து பயம் இல்ல. இன்னைக்கு எதுல எதெல்லாம் பயம் இருந்துச்சோ அதெல்லாம் இன்னைக்கு பயம் இல்ல, துணிகரமா போயிடுச்சு எல்லாம். இன்னைக்கு ஜெப கூட்டம் இல்ல, இன்னைக்கு ஆராதனை இல்ல, இன்னைக்கு தனிப்பட்ட ஜெபம் இல்ல, தனிப்பட்ட வேத வசனம் இல்ல. ஏதோ எந்திரிச்சுமா வாழ்ந்துமா போய் கொண்டு இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுவாரு? எப்படி ஆண்டவர் குடும்பத்தை மாற்றுவார்? நீ என்னைக்கு தேவனை தேடுகிறியோ அன்னைக்கு தான் ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார், உன் சூழ்நிலையை மாற்றுவார், உன் பிரச்சனையை மாற்றுவார். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரே பிரச்சனை, எனக்கு ஒரே போராட்டம் பாஸ்டர், என்ன தெரியல, இந்த வியாதி என் சரீரத்துல என்ன ரொம்ப பலவீனப்படுத்துது. எவ்வளவோ ஜெபிச்சுட்டேன், எவ்வளவோ நான் பார்த்துட்டேன், எவ்வளவோ டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணிட்டேன், என் சரீரத்துல இந்த வியாதி போல, என் குடும்பத்துல இந்த கஷ்டம் போல, என் பிள்ளைங்களா என் பேச்சை கேட்கல, என் பிள்ளைங்கள நான் ஒண்ணு சொன்னா என் பிள்ளைங்களோட செய்து எந்த பிள்ளைங்களுமே என் பேச்சை கேட்க மாட்டேது. யோ என் குடும்பம் ஏன் பாஸ்டர் இப்படி இருக்குன்னு நிறைய பேர் புலம்புவாங்க. நீ புலம்புறத விட்டுட்டு இயேசுவை தேடிப்பா, உன் வாழ்க்கை மாறும். அடுத்தது உன் பிள்ளைங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு மாறல மாறல மாறலன்னா நீ இயேசுவை தேடுகிற வரைக்கும், இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை மாறப்படாது. நீ என்னைக்கு இயேசுவை சந்திக்கிறீயோ, நீ என்னைக்கு இயேசுவை சந்திக்கிறாரோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலும் மாறுதலும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். நான் சொல்றேன், நான் படிச்ச வசனத்துல, நான் படிச்ச வேதத்துல இயேசுவை சந்திச்சா போதும், நான் இயேசுவை சந்திச்சா போதும், என் வாழ்க்கை மாறுபடும். என் வாழ்க்கை மாறினா போதும், அவர் என்னை நடத்த நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகேவு இயேசுவை தேடினார், இயேசு சகேவை சந்தித்தார். இந்த 8வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் உள்ளாக ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. அவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன். அப்ப அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், இயேசு என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள வராரோ அன்னைக்கு அவனுக்குள்ளாக மனம் திரும்புதல் உண்டாகிறது. அவன் குடும்பம் மாறுது, அவன் எதிர்காலத்தில் மாறுது. அல்லேலூயா. 9வது வசனத்தை படிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். 10வது வசனத்தை படிங்க. இழந்து போனதை தேடவும், நல்லா பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஒரு ஆமென் சொல்லிடுவா இதை பார்க்கிறவங்க. அல்லேலூயா. இழந்து போனதை தேடனா இயேசு வந்தார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடனா இயேசு வந்தார். இன்னைக்கு ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டீங்களா? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமா போயிட்டீங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தெரியுங்களா? நீ மறுபடியும் அவரோட சமூகத்துக்கு வரணும், நீ மறுபடியும் அவரோட பிரசன்னத்துக்கு வரணும். ஏன்னா ஆண்டவர் உன்னை உயர்த்துறதுக்காக அந்த இடத்துல காத்திருக்கிறார். இன்னைக்கு சகேவு ஓடி போய் முதல்ல இயேசு வருவதற்கு முன்பதாக அந்த மரத்துல ஏறி இயேசுவை பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில இயேசு வந்து நின்றுட்டாரு, இயேசு அண்ணாந்து பார்த்துட்டாரு. ஆனா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதனால இயேசு இன்னும் அதே இடத்துல நின்று, என் மகன் எப்ப வருவான், என் மகன் என்னை எப்ப தேடுவான், என் மகன் என்னை எப்ப ஆராதிப்பான், என் மகன் என்னை எப்ப விசுவாசிப்பான் என்று சொல்லி இயேசு இன்னும் அதே இடத்துல நின்று நீ எப்ப வருவன்னு அவர் பார்த்துட்டு இருக்கார். அல்லேலூயா. இயேசு இழந்ததை தேடதான் வந்தார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில இழந்துட்டியா? நீ ஆண்டவருடைய மகிமை இழந்துட்டியா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டுட்டியா? ஆண்டவருடைய தேடத்தை விட்டுட்டியா? நீ கவலைப்படாத. இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் உன் அறையை பூட்டி நீ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து பார். ஆண்டவர் உன்னை சந்திக்க நல்லவராக இருக்கிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, எல்லா காரியமும் ஒரு மூலையில வைத்துவிட்டு இயேசுவின் பக்கமாக திரும்புங்கள். நீ எந்த இடத்துல இயேசுவை விட்டுட்டு போனியோ, இயேசு இன்னும் அங்கதான் இருக்காரு, நீதான் ரொம்ப தூரமா போயிட்ட. அவரோட வார்த்தை சொல்லுகிறது, மறுபடியும் அவரிடத்தில் திரும்புங்க. சபை மறுபடியும் அவரிடத்துல திரும்புங்க. அவரோட பிள்ளைகள் மறுபடியும் அவரிடத்துல திரும்புங்க. வாலிப பிள்ளைகள் அவரிடத்துல திரும்புங்க. இயேசுவை தேட ஆரம்பிங்க. அவர் அந்த இடத்துல தான் இருக்கிறார், உனக்காக காத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த, உன்னை மேன்மையாக வாழ வைக்க, உன்னை எல்லா சூழ்நிலைகளும் வழி நடத்த, சமாதானத்தை தர, சந்தோஷத்தை தர அவர் இன்னும் அந்த இடத்துல இருக்கிறார். Just turn back to God. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் திரும்புங்க, தேவனுடைய பக்கமாக திரும்புங்க. கர்த்தர் உன்னை உயர்த்த நல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். மகிமை உங்களிடத்திற்கும் பார்த்திடவே துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர்
உண்மையாகவே உங்களுடைய பக்கம் திரும்பணும், உங்களுடைய சமூகத்துக்கு திரும்பணும், உங்களுடைய பிரசுரத்துக்கு திரும்பணும். உங்க நாங்கள் தேடனோடு சொல்லி வாஞ்சிக்கிற இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை சந்திங்கப்பா, அவர்களை தொடுங்காண்டுகிறே, அவர்களை